இனிய மாலை வணக்கம். உங்களுக்குலாம் எப்படி சுத்தமான தமிழ்ல பேசினா பிடிக்குமா, ஆங்கிலம் கலந்து பேசினா பிடிக்குமா? ஏன்னா இதுல உள்ள நடைமுறை சிக்கலை சொல்லிடுறேன். சுத்தமான தமிழ்ல பேசணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் புரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, முடிந்தவரை தமிழ்ல சொல்றோம். ஒன்று ரெண்டு ஆங்கில வார்த்தைகள் இருக்கும். அது நம்மளுடைய புரிதலுக்காக, ஐயா சொன்ன மாதிரி நம்மளோட புரிதலுக்காக நம்ம அதை வச்சுக்கலாம். ஐயா எவ்வளவு நேரம் இங்க டைம் இருக்கு? 45. சரி, 7:30. ஓகே ஓகே. முத்தமிழே புத்தமுதே எந்த மூச்சு காற்றே, நெஞ்ச கிளைதவள் கொத்து மலரே தொத்தும் கிளியே, அத்திப்பூ அவதரிப்பே ஆறுதலே, எத்தரையும் காணாத இத்திரையின் வித்திலைமை. இப்படி தமிழ் தாயை வணங்கி, என் தாய் தந்தையை வணங்கி, இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும் எனது முதல் கண் மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, அதுக்கு முன்னாடி யார் பேசுறாங்கிறத பத்தி தெரிஞ்சுப்போம். ஐயா அவர்கள் ஆல்ரெடி அறிமுகம் கொடுத்திருந்தாங்க. இராத்து ராசமோகன், இங்க டாக்டர் ராஜ் டயபெட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை நோய் மையத்தை திருச்சியில 2017ஆம் ஆண்டிலிருந்து இங்க நடத்தி வர்றேன். அதற்கு முன்னராக இங்க வருவதற்கு முன்ன இந்தியாவினுடைய தலை சிறந்த 10 சக்கரை நோய் சிறப்பு மருத்துவமனைகள், அதுல 4ல சக்கரை நோய் நிபுணராக பணியாற்றி, அதுக்கப்புறம் தான் இங்க என்னுடைய சொந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சீங்க. மற்ற சக்கரை நோய் மையத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க we do it in a service motto. அப்படின்னா சார் சொல்றீங்க அப்படின்னா, மற்றவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, இது சேவை, மருத்துவ சேவை மையம். ஸோ அது நான் குறித்து சொல்ல விரும்புறேன், சர்க்கரை நோய் சேவை மையம் தான் நடத்தி வரணும். ஸோ அது ரொம்ப புரிதலுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் என்னுடைய, அதுல அந்த தலை சிறந்த 10 நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் 10ல முதன்மை இடத்துல இருக்கக்கூடியது. அதுல ஒரு 3 ஆண்டு காலம் நிபுணராக பணியாற்றிட்டு, எம்வி ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் ராயபுரம் சென்னை, அதுவும் ஒரு தலை சிறந்த நிறுவனம், அந்த 10க்குள்ள வர்றது. அதே போல வடக்கிலே ஆரம்பல் ஹாஸ்பிட்டல், போர்டி சீடாக் ஹாஸ்பிட்டல்ஸ், இப்படி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு, இந்த சைட்ல ஜிப்மர் மற்றும் பாண்டிச்சேரி ஜிஹெச்ல கொஞ்ச நாள். ஸோ இப்படியாக என்னுடைய மருத்துவ அனுபவம். ஸோ அதனால கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. என்னுடைய அனுபவம் 16 ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட, தலை சிறந்த நிறுவனங்களில் பணியாற்றும் பொழுது ஒரு மருத்துவருக்கு எத்தனை விதமான நோயாளிகளை பார்த்து நமக்கு அனுபவம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில என்ன நீங்க உங்க வயசு வீடா நினைச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய தலைப்பு சர்க்கரையும் அக்கறையும். அது என்ன சார் சர்க்கரையும் அக்கறையும்? ஒரு சினிமா பாடல் இருக்குல்ல, என்ன பாடல் சொல்லுங்க? சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை, எறும்புக்கு என்ன அக்கறை. ஸோ அந்த சர்க்கரையும் அக்கறையும் இல்லை. ஐயா அவர்கள் முன்பே கூறியது போல, இன்னைக்கு புள்ளியியல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியா உலகத்திலேயே முதல் இடமா இருக்கு. எதுல அப்படின்னா, அதிக சர்க்கரை நோயாளிகள் உள்ள இடத்துல முதல் இடத்துல இருக்கு. அப்படி எத்தனை பேர் சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தோட புள்ளியியல் பட்டியல் படி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் மட்டும் இந்தியாவில் 10 கோடி பேர். இது 2023 ஆண்டு கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கீடு. தமிழகத்துல பார்த்தோம்னாக்கா 1,27,00,000 பேர். இது சர்க்கரை நோய்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். சர்க்கரை நோய்க்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லுவோம், முந்தைய பாகம். அது பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ், 2,56,00,000 பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைஞ்சபட்சம் 4 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய் இருக்கு இல்ல வரப்போகுது. ஸோ இதன் காரணமாக தான் இன்னைக்கு நம்ம இதை பற்றிய விழிப்புணர்வு அங்கங்கே ஏற்படுத்தி வரோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம தமிழ் சங்கத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சு போனோம். அப்ப சர்க்கரை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் சர்க்கரை நோய். சர்க்கரை அப்ப தேவையில்லையா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் இயக்கத்துக்கு சர்க்கரைங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னா எல்லா செல்களும் நம்ம சாப்பிட்டாதான் உயிரோட இருக்கும். அதே மாதிரி செல்களுக்கு குளுக்கோஸ் அவசியம். அதுதான் செல்களோட சாப்பாடு. அந்த குளுக்கோஸ் தான் சர்க்கரை.
அப்புறம் ஏன் சார் அது நோயின்னு சொல்றோம்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? சோ அப்போ அந்த அளவு தேவையான அளவை விட அதிகமா இருக்க பட்சத்துல அது ரத்த நாளங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி உறுப்பு பாதிப்புகளை உண்டு பண்ணுது. இந்த உறுப்பு பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்துடாது. சக்கரை வியாதி நோயாளிகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா எனக்கு 400 சக்கரை இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்கு வைத்தியம் பார்க்கணும், எனக்கு எந்த அறிகுறியும் இல்லை. இதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை அளவுக்கு அதிகமாக ரத்தத்துல நீண்ட நாள் இருக்கும் பொழுது உறுப்பு பாதிப்பு உண்டு பண்ணும். என்ன உறுப்பு பாதிப்பு உண்டு பண்ணும்? சர்க்கரை ரத்தம் எங்கெல்லாம் போகுது? தலையிலிருந்து கால் வரைக்கும் போகுது. அப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளையும் உறுப்பு பாதிப்பு உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்காட்டா என்ன சொல்லணும், ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுப்போம். குறிப்பா ஒரு 4-5 மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். ஐயா சொன்னாங்க, மருத்துவ சார்ந்த ஒரு செய்திகளை படிக்கும் போது அது நம்ம வந்து புரிதலுக்காக எடுத்துக்கணும். ஒரு அதிர்ச்சியான விஷயமா பயப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி அவசியம் கிடையாது. செய்திகளை தெரிஞ்சுக்கணும், திறம்பட தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யுங்கிறது நமக்கு தெளிவு பிறக்கும். ஸோ அப்ப தலையை பொறுத்த வரையும் ரத்த குழாயினால வரக்கூடிய பாதிப்பு, சர்க்கரை வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் போதுமான அளவு கட்டுக்குள்ள இல்லை. அப்ப என்ன பண்ணும்? பக்கவாதம் உண்டு பண்ணும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்ப நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப அரசாங்க மருத்துவமனையில போயிட்டு மூளை நரம்பியல் துறையில போய் பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய 100 படுக்கைகள்ல 70 படுக்கை வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் வந்தவங்க. இந்த 70 பேர்ல 65 பேர் பக்கவாதம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரை நோய். எல்லாரும் அதை தனிப்பட்ட வியாதியா நினைச்சுக்கிறாங்க, பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு. பக்கவாதம் சர்க்கரை நோயினுடைய உறுப்பு பாதிப்பு. உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, அது போதுமான அளவு கட்டுக்குள்ள இல்லை, அதனுடைய உறுப்பு பாதிப்பு பக்கவாதம். இது தலை. அப்படியே கண்ணுக்கு வரும். கண்ணுல என்ன சார் பாதிப்பு வரும்? கண்ணுல விழித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரத்த நாளங்கள் இருக்கு. நம்ம கண்ணு பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இப்படி பந்து போல இருக்கும். இந்த பந்தோட பின்பகுதியோட உள் பகுதியில தான் நம்ம கண்ணுக்கு தேவையான ரத்த நாளங்கள் வருது. இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து விழித்திரை, ஆங்கிலத்துல ரெட்டினான்னு சொல்லுவோம். இதுல ரத்த கசிவு ஏற்படும். போதுமான அளவு சக்கரை கட்டுக்குள்ள இல்லைன்னா, நான் சொன்ன மாதிரி நீண்ட நெடிய காலம் அதே மாதிரி நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும்னா இருக்கும். இதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கவாதம் வந்தா தெரியும் கண்டிப்பா. வாய் இழுத்து கொள்றது, கை கால் விளங்காம இருக்கிறதுலாம் தெரியும். கண்ணுல ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்ட பாதிப்புக்கு ஒரு பெரிய அறிகுறி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருக்காது. முத்திய பிறகு ரத்தம் அதிகமா விழி திரையில உள்ள ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பார்வை கோளாறு, பார்வை சுத்தமா தெரியாம போகும். அந்த ஸ்டேஜ்ல அதை சரி செய்ய முடியாது. இது ஒரு வகையான கோளாறு. பல்கள் வந்தோம்னா பல்கள் சீக்கிரம் வந்து விழறத பார்ப்போம். அதே போல ஈறு வீக்கம், இதயத்தை பொறுத்தவரையும் மாரடைப்பு மற்றும் பம்பிங் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், இதய கோளாறு, இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல இப்ப மூளைக்கு சொன்ன மாதிரி நம்ம இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்கல 182 பேருக்கு சக்கரை நோயினால வந்த இதய பாதிப்பு. இந்தியாவில் 180 to 85% பாத்தீங்கன்னா சக்கரை நோயினால வந்த இதய பாதிப்பு தான் அதிகம். அதே போல சிறுநீரகம், இதுக்கு பேரு ஐயா சொன்ன மாதிரி நீரிழிவு நோய். ஸோ கிட்னி டேமேஜிங் டிசீஸ், அதுதான் நம்ம கிட்னியை வந்து சிறுநீரகத்தை செயலிழக்க செய்ய வைக்கிறது தான் சக்கரை நோயோட மிக முக்கியமான ஒரு உறுப்பு பாதிப்பு. ஸோ அப்படி வந்ததுன்னா நமக்கு அது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், போயிட்டு டயாலிசிஸ் சொல்லக்கூடிய சிறுநீரக சிகிச்சை நம்ம வந்து செய்யறதை பார்த்துருப்போம். இது ஒரு உறுப்பு பாதிப்பு. இது இல்லாம குடல் சந்த பாதிப்பு, ஆண்மை சார்ந்த பாதிப்பு, கால் நரம்புகள்ல வந்துச்சுனாக்க ரத்த ஓட்டம் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு சொரணம் இல்லாம கால் விரல்கள் இழப்பு, அடிப்பட்டா புண்ணு ஆறாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். இதெல்லாம் எப்ப ஏற்படும்? சக்கரை நோய் நீண்ட நெடிய நாட்கள் கட்டுக்குள்ள இல்லாம வச்சிருக்க பட்சத்துல நமக்கு உறுப்பு பாதிப்பா வரும். அப்போ நம்ம சக்கரை நோயை ஏன் கட்டுக்குள்ள வைக்கணுங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உறுப்பு பாதிப்பை வரவிடாமல் தவிர்ப்பதற்காக சர்க்கரை நோயை அறிகுறி இல்லாட்டாலும் கட்டுக்குள்ள வைக்கணும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து சர்க்கரை நோய்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இரண்டாவது, ஏன் சர்க்கரை நோய்க்கு வைத்தியம் செய்யணும், ஏன் கட்டுக்குள்ள வைக்கணும்? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 300 இருக்கு 400 இருக்கு நமக்கு அறிகுறி இருக்காது. அதுக்கு அர்த்தம் நம்ம நல்லா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உள்ளுக்குள்ள உறுப்பு பாதிப்புங்கிறது உள்ளூர போயிட்டு இருக்கு. அது உறுப்பு பாதிப்பு முழுமையா வர பட்சத்துல நம்மளால அதை சரி செய்ய முடியாது. ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சிருக்க பட்சத்துல அதை அந்த உறுப்பு பாதிப்பை வரவிடாம தவிர்க்க முடியும். இது இரண்டாவது. ஐயா அவர்கள் இந்த டைப்ஸ் பத்தி சொன்னாங்க, என்னென்ன வகைகள்லாம் இருக்கு
சக்கரை நோயில அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரை நோய் முதல் சக்கரை நோய், 2ஆம் வகை சக்கரை நோய், இன்னைக்கு 5 வரைக்கும் வந்துருச்சு. கடந்த மாசம் டைப் 5 எந்த மாதிரி சக்கரை நோய் இருந்தா அவங்கள டைப் 5 5ஆம் வகை சக்கரை நோய்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது மாத்திரம் இல்லை, இது இல்லாம கர்ப்ப காலத்துல வரக்கூடிய சக்கரை நோய் இருக்கு, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவோம். இது இல்லாம சில பிரத்யேக வகைகள் இருக்கு, அது மோடி, லாடா, இந்த மாதிரி வந்து நிறைய வகைகள் இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது 100 பேருக்கு சக்கரை இருக்கு சார் நம்ம ஊர்ல, அதிகபட்ச வகை எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வகை சர்க்கரை நோய் தான். இந்த 2ஆம் வகை சர்க்கரை நோய் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு வந்து 2 விதமான பாதிப்பு இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய சக்கரை வியாதியில. ஒண்ணு கணையம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு நமக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கணையம் அப்படிங்கிற உறுப்பு, அதுல இருந்து பீட்டா செல்கள் அப்படிங்கிற செல்கள்ல இருந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோன் சுரக்குது. இந்த ஹார்மோன் நாம சொன்ன குளுக்கோஸை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்கு போகுது, செரிமானம் ஆகுது, குளுக்கோஸா வருது. இந்த குளுக்கோஸ் ரத்த நாளங்கள்ல போய் செல்களுக்கு உள்ள போகணும். இந்த மாதிரி வாயில் கதவு வழியா உள்ள வரணும் குளுக்கோஸ். இந்த கதவு திறந்து விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின். ஸோ அப்ப 2 விதமான பாதிப்பு இருக்கு இந்த 2ஆம் வகை சக்கரை நோயில. ஒண்ணு, இந்த இன்சுலின் போதுமான அளவு சுரக்கிறது இல்லை, இது முதல் பாதிப்பு. 2வது பாதிப்பு, சுரக்கக்கூடிய இன்சுலின் சரிவர வேலை செய்யறது இல்லை, அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பேர். இது 2 ஏன் வருது அப்படின்னா, ஐயா அவர்கள் நிறைய வகையில வந்து என்னுடைய வந்து சொற்பொழிவை வந்து மிக எளிமையாக்கியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய காரணங்களையும் அவங்க வந்து கொஞ்சம் தொட்டுட்டு போனாங்க. என்ன காரணங்கள்னால இந்த 2 பாதிப்பு வருது. இப்ப 2ஆம் வகை சக்கரை நோயில 2 விதமான பாதிப்பு இருக்கு. ஒண்ணு, இன்சுலின் போதுமான அளவு சுரக்கல, இன்னொன்னு சுரக்கிற இன்சுலின் வேலை செய்யல. இது 2 தான் பாதிப்பு. சோ இது எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த தெருவை கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன்னு காரணம் புரியும். இந்த தெருவில் வந்து மொத்தம் எத்தனை துரித உணவுகள் பேசலாமான்னு தெரியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 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 15 ஆண்டு காலம் இல்ல 10 ஆண்டுகளே எடுத்துக்கங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லதொரு உணவு உட்கொள்ளணும்னா திருச்சியில கேட்டீங்கன்னா, யாராவது கேட்டீங்கன்னா யோசிப்போம். 1 இல்ல 2 இடம் இருந்திருக்கும். குறிப்பிட்ட ஒரு உணவு, பிரியாணின்னு எடுத்துங்க, 1 இல்ல 2 இடம் தான் சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு தெருவு பிரியாணி கடை, பீஸா, பர்கர், நூடுல்ஸ், இதை இல்லாம ரோட்டு கடைகள், பெரிய பெரிய கடைகள் இருக்கிறது ஒரு பக்கம். இது ஒரு வகையான பாதிப்பு. 2வது, நம்மளோட உடல் உழைப்பின்மை. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுல மாவாட்டணும், இன்னைக்கு என்ன ஆட்டுறோம், இன்னைக்கு கிரைண்டர் போய் வெட் கிரைண்டர் வந்துட்டோம். இன்னைக்கு அதனோட நவீனமா அதிநவீனமா போயிட்டு இருக்கோம். இதனுடைய இந்த 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 இயந்திரங்களோட பயன்பாடுனால என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, நாம செய்ய வேண்டிய வேலை பலுவெல்லாம் அந்த இயந்திரம் ஏத்துக்குச்சு. அப்ப நம்ம உடல் உழைப்பின்மை, இது 2வது காரணம். 3வது காரணம், தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னமும் ஒரு சில கிராமங்கள் இருக்கு கடலூர் மாவட்டத்துல, இது போல சாயங்காலம் வந்துருச்சுன்னா அவங்க ஊர்ல 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறாங்க. இன்னைக்கும் நான் சொல்ற கிராமம் இருக்கு. இது போலதான் நம்ம தமிழகம் மட்டும் இல்ல, நம்ம ஒரு காலத்துல இருந்தோம். இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 11 மணிக்கு இடையில தூங்குறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? சோ இது ஒரு வகையான பாதிப்பு. 3, உறக்கமின்மை. 4 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன உளைச்சல். இன்னைக்கு வந்து மன உளைச்சல் இல்லாத ஆளே இல்லை. பொருள் தேடணும், படிக்கணும். அங்க பிள்ளைங்க வந்து பிறந்து வளர்றப்பில இருந்து இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்களை ஆரம்பிச்சு கடைசியில குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்திங்களுக்கு காது குத்தல் வரைக்கும், கடைசி வரைக்கும் மன உளைச்சல்லையே தொடர்ச்சியா இருந்துட்டு வரும். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல 10 பேர் 15 பேர் குழந்தைகள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தைய வச்சுட்டு வளர்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மன உளைச்சல்ல இருக்கிறோம், ஒட்டுமொத்த குடும்பமும், ஒருத்தர் மட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த மன உளைச்சல். இந்த மாதிரி காரணங்கள், இது மாத்திரம் இல்லாம இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. மேஜர் அப்படின்னு பாக்குறப்ப இந்த 4 காரணங்களை நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாம ஒரு சில காரணங்கள் சொல்ல முடியாது. நான் கடைசியில ஊல முடிக்கிறேன், ஒரு 5 ஊல, அந்த ஊல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் காரணம். என்ன காரணத்தினால வியாதி வந்துச்சுங்கிறதையும் சொல்லியாச்சு, ஏன் வைத்தியம் பண்ணணுங்கிறதையும் சொல்லியாச்சு, எத்தனை வகைகள் இருக்கு, அதிகபட்ச வகைகள் எதுங்கிறதையும் சொல்லிட்டோம். 2ஆம் வகை தான் அதிகபட்சம். 195 பேருக்கு இருக்கிறது வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய். அதுதான் நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப இதை வந்து என்ன பண்ணா கட்டுக்குள்ள வைக்கலாம்? 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி வருமுன் காப்பவங்க வந்து கடைசியா சொல்றேன்,
வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் சரி பண்ணணும். எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணணும். முக்காலி முறை ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வழக்கமா என்னிடம் மருத்துவம் பார்க்க வரக்கூடியவர்கள்ட்ட சொல்லக்கூடிய கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முக்காலியில முக்காலி தெரியும் இல்லையா? யாராவது முக்காலி தெரியாதவங்க இருக்கீங்களா? முக்காலியில ஏதாவது ஒரு காலம் உடைச்சு விட்டா என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருந்தாதான் உறுப்பு பாதிப்பு வராதுன்னு சொன்னோம். அப்ப சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு 3 முக்கிய தூண்கள் ரொம்ப அவசியம். ஒண்ணு உணவு முறை கட்டுப்பாடு, இன்னொன்னு உடற்பயிற்சி, 3வது மாத்திரை மருந்துகள். இந்த 3 காலில் எது சரியில்லைனாலும் அந்த சர்க்கரை நோய்ங்கிற முக்காலி கண்ட்ரோல், கட்டுக்குள் வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா, கட்டுப்பாடு, சர்க்கரை நோய் கட்டுப்பாடுங்கிறது நடக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் ஒரு தவறுதலான புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்து மட்டும் போட்டா போதும், ஏன்னா உடற்பயிற்சி செய்ய தேவையில்ல, உணவு கட்டுப்பாடு இருக்க தேவையில்ல. இன்னும் சில பேர் இருக்காங்க, மருந்து போடுவாங்க, கட்டுக்குள்ள இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, பரிசோதனை எல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் சார். அது கரெக்டா? அது எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம செய்யற வேலை கரெக்டா இருக்கா இல்லையா, என்ன நோக்கத்துக்காக செய்யறோங்கிறத புரிஞ்சு செய்யணும். ஸோ இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது முதலாவது பார்த்துடலாம். இந்த முதலாவது தூண். இந்த உடற்பயிற்சியை பொறுத்தவரையும் எல்லாரும் என்கிட்ட சொல்றது என்னுடைய வேலையினுடைய தன்மையே அதிகமா நான் நடக்கக்கூடிய தன்மை சார். நான் எதுக்கு தனியா உடற்பயிற்சி செய்யணும்? உடற்பயிற்சியோட நோக்கம் கண்டினியூஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு செயல்பாடா இருந்தாதான் நாம எதிர்பார்க்கிற அந்த கேலரி பேர்னிங் சொல்லுவோம். என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த எனர்ஜி அதை காலி செய்யறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நாம செய்யக்கூடிய வேலையில அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமா? நான் வீட்டு வேலை எல்லாம் செய்யறேன் சார். பெண்கள் சொல்லுவாங்க, நான் வீட்டு வேலை செய்யறேன், கூட்டுறேன், பெருக்கிறேன், பாத்திரம் விளக்குறேன், நான் யாரும் வேலைக்கு ஆள் வச்சுக்கல அப்படின்னா அந்த வேலை மட்டும் போதுமா? உடற்பயிற்சி போதுமானா பத்தாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏரோபிக் எக்ஸசைசஸ் சொல்லுவோம். காற்றாட, நம்ம அந்த காலத்துல சொல்லியிருப்போம், காற்றாட நடந்துப்போம். ஸோ ஒண்ணு 4 விதமான உடற்பயிற்சி செய்ய முடியும். அதுல அந்த வகையில அதுல பாத்தீங்கன்னாக்க மித வேகத்துல நடக்கிறது, வயதானவர்களான மிகப்பெரிய ஒரு வேகத்துல நடக்க முடியாது. அவங்களால முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேகத்துல நடக்கிறது. இது எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 45 வினாடிகள் தினமும். உலக சுகாதார மையத்தினுடைய அளவீடு, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவீடு பாத்தீங்கன்னா 150 minutes per week, 150 மணித்துளிகள் வாரத்திற்கு. நாம அது பத்தாது, நம்ம இந்தியர்களுக்கு அந்த அளவீடு பத்தாது. ஏன்னா நாம அரிசி சார்ந்த உணவு அதிகமா உட்கொள்றதுனால நாம ஒரு நாளைக்கு உட்கொள்ளக்கூடிய உணவினுடைய அளவு பாத்தீங்கன்னா 2500 இருந்து 3000 கிலோ கேலரி இருக்கு. ஆனா நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்க வேலையில அதுல ஏற்படுற செலவீடுங்கிறது 1500 கூட கிடையாது. ரோட்ல வண்டி இழுக்கிறாங்க பாருங்க, லோட் மேனா இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் 2500 3000 கிலோ கேலரி பர்ன் பண்றாங்க. மீதி எல்லாரும் நம்மள மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க, ஒரு அலுவலகத்துக்கு சென்று வரக்கூடிய வேலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 கிலோ கேலரி கூட செலவீடு ஆகிறது இல்லை. அப்ப மீதி எல்லாமே என்ன ஆகுது? சேமிப்பா போயிடுது. எங்க சேமிப்பா போயிடுது? கல்லீரல்ல, தசையில, வயிற்று பகுதியில. இதெல்லாம் தான் உடல் பருமனை அதிகரிக்குது. அதனால நாம ஒரு நடைப்பயிற்சியோ, மிதவேக ஓட்ட பயிற்சியோ, இல்ல மிதிவண்டி பயிற்சியோ, இல்ல நீச்சல் பயிற்சியோ 45 வினாடிகள் ஒரு நாளைக்கு தினமும் நாம காலையில ஏந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணுவோம்? ஏந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு, குளிச்சுட்டு, டாய்லெட் போயிட்டு வருவோமா இல்லையா? இது மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கத்துல ஒண்ணா இந்த உடற்பயிற்சியை மாத்தணும். இது முதலாவது. இரண்டாவது, உணவு பழக்க வழக்கம். உணவு பத்தி பேசணும்னா ஒரு நாள் முழுமையுமா பேச முடியும், அந்த அளவுக்கு இருக்கு சர்க்கரை நோயும் உணவும் பத்தி. நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும், சர்க்கரைகளை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை அப்படின்னு ஏன் நீங்க பன்மையில ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல சர்க்கரைக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. வெள்ளை சர்க்கரை, அதுதான் சீனி சர்க்கரைன்னு சொல்றோம். நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனங்கல்கண்டு, தேன், கருப்பட்டி, இப்படியே சொல்லிட்டே போகலாம் நம்ம ஊர்ல சர்க்கரை இல்லையா? ஒட்டுமொத்த சர்க்கரையும் தவிர்க்கணும்.
குறிப்பு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கான கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு எல்லா சர்க்கரையும் சர்க்கரையே தீங்கே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேரு வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் சர்க்கரைன்னு ஒரு நினப்புல இருக்கிறோம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னு. ரத்தத்துல 18 மணி நேரம் சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும். நீங்க ஒரு அரை ஸ்பூன் நம்ம சொல்றோம் இல்லையா, அரை தேக்கரண்டி போட்டு சாப்பிட்டோம்னா 18 மணி நேரம் நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறையாது. இப்போ முழுமையாக தவிர்க்கணும். இது முதல். இரண்டாவது, சிறுதானிய உணவுகள் இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்துல இருந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு உருமாறி போயிட்டோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, அந்த ஃபுட் ரெவல்யூஷன் சொல்லலாம். ஒரு அந்த காலத்துல வெறும் சீன உணவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு விதமான, அதுவும் சென்னையெல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்காங்கன்னா, கொரியன் ஃபுட்ஸ், கொரிய நாட்டு உணவுகள் இன்னைக்கு பெரிய லெவல்ல அங்க ஃபேமஸா இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு நம்மளுடைய ஜீன் சொல்றோம் இல்லையா, இதனுடைய அமைப்புக்கு ஏற்ப உணவு தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு சிறுதானிய உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்மளை கேள்வி கேட்டுக்கணும். சர்க்கரை நோய் வர வரைக்கும் ஓகே, வந்ததுக்கு அப்புறம் சிறுதானிய உணவுகள் தான் காலையிலும் சரி இரவிலும் சரி. சிறுதானியத்துல நான் குறிப்பா சொல்றது அரிசியும் கோதுமையும் இருக்கக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு தவறுதலான ஒரு புரிதல் இருக்கு. கோதுமையும் சிறுதானியத்துல இருக்கிறதா? கோதுமை சிறுதானியம் அல்ல. கோதுமையும் சர்க்கரை நோயாளிக்கு உயிர் கொல்லியே. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காய்கறிகளை நம்ம ஒரு மிக எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் தவிர்த்தா போதும். காய்கறியில உருளைக்கிழங்கு மட்டும் தவிர்த்தா போதும். மீதி எல்லா காய்கறிகளையும் உட்கொள்ளலாம். பழங்கள்னு வர்றப்ப குறிப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 6 பழங்கள் மட்டும் சொல்லிடலாம். முக்கணிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மாப்பழா, வாழை சர்க்கரை நோயாளிகள் உட்கொள்ளக்கூடாது. அது கூட சேர்த்து திராட்சை, சப்போட்டா, சீதா, இந்த 6 பழத்தை மட்டும் நம்ம விட்டுறலாம். மீதி பழத்தெல்லாம் உட்கொள்ளலாம். எப்படி உட்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழச்சாரா குடிக்கக்கூடாது. ஜூஸா பழங்களை குடிக்கக்கூடாது. வெயில் அதிகமா இருக்கே சார், சர்க்கரை நோயாளி பேஷண்ட் நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. பழங்கள்லாம் சாப்பிடணும். வெயிலுக்கு இளநீர் பருகலாம், நுங்கு தின்னலாம். அது போல தர்பூசணி, வெள்ளரி பழம், இதெல்லாம் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். ஆனா பழச்சாறுகள் அறவே எடுக்கக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, பழங்களை முழுமையா உட்கொள்ளும் பொழுது ஒரு வேளைக்கு 100 கிராம் அளவு, அதை தாண்டக்கூடாது. ஒரு நாளைக்கு 300 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம் பழங்கள். ஆனா ஒரு வேளைக்கு 100 கிராம் தான். காலையில 100 கிராம் பழங்கள் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் இடைவெளி வேணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த 100 கிராம். இப்படி வச்சுக்கிட்டா நமக்கு பழத்திலேருந்து வரக்கூடிய நுண்ணிய உயிர் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், நார் சத்து கிடைக்கும். அதே நேரத்துல சர்க்கரையும் கட்டுக்குள்ள இருக்கும். இது பழங்களுக்கான விஷயம். அடுத்தது, இந்த மாமிசம் உணவுகள் இருக்கும். மாமிச உணவுகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு வறுத்து பொரிச்சு இருக்கக்கூடாது மாமிச உணவுகள். ரெண்டாவது, முட்டையில மஞ்சள் கருவை நம்ம தவிர்த்தரணும். ஏன்னா இது ரெண்டுமே இதயம் சார்ந்த பாதிப்புகளை சர்க்கரை நோயாளிக்கு கொண்டு கொண்டதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இது ரெண்டு மட்டும் நம்ம தவிர்த்தா போதும். இதுதான் உணவு வகை. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே 70-80% உணவு முறை கட்டுப்பாடு நம்ம கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம். இது இரண்டாவது. மூன்றாவது கால் என்ன அப்படின்னா, மருத்துவ பரிசோதனையும் மருத்துவர் ஆலோசனையும். ஐயா அவர்கள் சொன்னாங்க, கடையில போயிட்டு டைரக்டா அவர் அந்த மாத்திரை சாப்பிட்றாரு, எனக்கு இந்த மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி உட்கொள்றது சரியா இருக்காது. அதே நேரத்துல சரியான முறைப்படி பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொருடைய உடல் அமைப்பும் உடற்கூறுகள், மெட்டபாலிசம் சொல்லுவோம், இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். 5 விரலும் ஒன்னா இருக்காது மாதிரி என்னோட ஒரே 2 நோயாளிகள் எடுத்துக்கலாம். 5 வருஷம் சர்க்கரை நோய் இருக்க நோயாளி, 2 நோயாளிக்கும் ஒரே மாதிரி மாத்திரை இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவருடைய உடல் எடை, அவங்களுடைய வேலை என்னென்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு அவர்களோட உடற்பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கு, உணவு பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, உறக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, உடல் பருமன் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் பொறுத்து சர்க்கரை
கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவும் வகையும் மாறுபடும். அதனால எல்லா சக்கரை நோயாளிகளுக்கும் ஒரே வகையான மருந்து மாத்திரைகள் உபயோகிக்க முடியாது. ஸோ அதனால சரியான ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும். அதே நேரத்துல பரிசோதனைகள் சரிவர மேற்கொள்ளணும். ஏன் பரிசோதனைகளை பத்தி இங்க நம்ம அறிவுறுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்லயே இந்த உறுப்பு பாதிப்புகளை பத்தி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். இந்த உறுப்பு பாதிப்புகள் அனைத்துமே ஆரம்ப காலகட்டத்திலே எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் இருக்கும். அதனாலதான் காம்ப்ளிகேஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, உறுப்பு பாதிப்புகளுக்கான பிரத்யேக முன் பரிசோதனைகள் ஆண்டுக்கு ஒரு முறை. கண்ணை பொறுத்தவரையும் கண்ணுல ஃபண்டஸ் போட்டோகிராஃபின்னு இருக்கு. நம்ம விழித்திரையில உள்ள ரத்த நாளங்கள்ல கசிவு இருக்கு இல்லை, இதை பார்க்கறதுக்கு ஃபண்டஸ் போட்டோகிராஃபி. ஆண்டுக்கு ஒரு முறை இசிஜி, நம்மளுடைய இதயத்தினுடைய செயல்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, மூணாவது சிறுநீரகத்தை செக் பண்றதுக்கு ரத்தத்துல உப்பளவு செக் பண்ணுவோம், யூரியா கிரியாட்டின். அது கூட சேர்த்து நம்மளுடைய சிறுநீரத்துல எந்த அளவுக்கு புரதச்சத்து இருக்கு இல்ல, மைக்ரோ அல்புமின் யூரியான்னு சொல்லுவோம், இந்த டெஸ்ட். அது போல காலை பொறுத்த வரையும் காலில் உள்ள ரத்த ஓட்டம் அதோட சேர்த்து சொரணை இருக்கு இல்ல, இதை பார்க்கறதுக்கு பிரத்யேக பரிசோதனைகள் இருக்கு. இது காம்ப்ளிகேஷன் அசஸ்மெண்ட். இது வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சக்கரை நோயாளிகளும் செய்து கொள்வது மிக மிக அவசியம். இதுதான். இப்போ இது சர்க்கரை வந்தவர்களுக்கு. இப்ப சர்க்கரை வராமல் தவிர்ப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும், அதுக்குதான் நம்ம என்ன காரணத்தினால சர்க்கரை நோய் வந்தது அப்படிங்கிறது எல்லா காரணத்தையும் நம்ம ஒண்ணா சொன்னோம். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 5 ஊ. இப்ப எனக்கு எனது தந்தையாருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, இல்ல எனது தாயாருக்கு சர்க்கரை நோய் இருக்கு. பெற்றோர்ல ஒருத்தருக்கு மட்டும் சர்க்கரை நோய் இருக்கிறப்ப தனது பிள்ளைகளுக்கு 50% வாய்ப்பு மரபணு வழியாக 2ஆம் வகை சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 பெற்றோரும் சர்க்கரை நோயாளியா இருக்காங்க, அவங்க பசங்களுக்கு 80% வாய்ப்பு அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுலையுமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்னதுல 50% மீதி இருக்கு, ரெண்டாவது சொன்னதுல 20% மீதி இருக்கு. எனது தாய் தந்தையருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, ஆனா எனக்கு வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அதுக்கும் இப்ப நம்ம சொல்ல போறதுதான் பதில். 5 ஊ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஊங்கிற வார்த்தை தமிழ்ல மிக ஒரு பிரமாதமான வார்த்தை. நிறைய பேருக்கு உங்கள தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல உள்ள எண்கள் எல்லாமே நீங்க உச்சரித்து பாருங்க. 1000 தவிர மீது எல்லாமே முடிகிறது எல்லாமே என்னன்னு முடியும். 1, 2, 300 ஊலதான் முடியும். அது போல சிறப்பு பெற்ற தமிழ் மொழி நம்மளோட மொழி. அதன் அடிப்படையிலேயே இந்த 5 ஊவையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு, நீங்கள் மற்றவருக்கு பிறருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். முதல் ஊ உறக்கம். என்ன காரணத்தினால வரும்னு சொன்னோம், உறக்க குறைபாடுனால சர்க்கரை நோய் வருதுன்னு சொன்னோம். அது உறக்கத்தை சரிவர வைத்துக் கொள்தல். எப்படி சரிவர வைத்துக் கொள்ளலாம் உறக்கத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன் தூங்கி முன் எழுதல். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ 9 மணி 10 மணி அதிகபட்சம் உறங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். உறங்குவதற்கு 1 இல்ல 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இரவு சுற்றுண்டி முடிச்சிருக்கணும். சரிதானே? ஸோ 9 இல்ல அதிகபட்சம் 10 மணிக்குள்ள உறங்கி இருக்கணும். இது முதலாவதா இருக்கிறது. குறைச்சபட்சம் அளவு அப்படிங்கிறது வயதை பொறுத்து மாறும். வயதானவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது இடைவிடாத உறக்கம் இருக்கணும். அது என்ன சார் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, குறிப்பிட்டு சொல்றீங்க? இடைவிடாத உறக்கம் அப்படின்னா, இந்த வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, குறிப்பாக ஆண்கள் பெண்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இரவிலே அடிக்கடி சிறுநீர் கழித்தல். பிராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்கு ஆண்களுக்கு, அதுக்கு பிரத்யேக பணிகள் இருக்கு. அது 60 வயதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சிறிய அளவில் வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பாதிப்பின் காரணமா அடிக்கடி ஏந்திரிப்பாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏஞ்சி யூரின் போயிட்டு வராங்க, சிறுநீரகம் போயிட்டு வராங்கன்னா, அப்ப அவங்களோட உறக்கம் இடைவிடாத உறக்கம் இல்லை. ஸோ குறைந்தது 6 மணி நேரம் வயதானவர்களுக்கு. வயது குறைந்தவர்கள் ஒரு 40 வயதினர், அவங்க எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது 7லேருந்து 7.5 மணி நேரம். நீங்க நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே எத்தனை மணி நேரம் சார் தூங்கும் ஒரு நாளைக்கு? 20 மணி நேரம் தூங்கும். வயது ஆக ஆக பாருங்க, அதனுடைய தூக்கத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே வரும். இதுதான் இயற்கையினுடைய படைப்பு.
நீங்க சாதாரணமா புரிஞ்சுக்க வேண்டியது குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் இடைவிடாத உறக்கம் இருக்க வேண்டும். இது முதல் ஊ. இரண்டாவது ஊ உணவு. உணவு பத்தி நான் தனிப்பட்ட முறையில தெளிவா சொல்லிட்டேன். அதனால உணவு என்பது துரித உணவுகளை தவிர்த்து, செயற்கை உணவுகளை தவிர்த்து, அதிக உப்பு சர்க்கரையை தவிர்த்து, சிறுதானியங்களை அதிகமாக்கி, கீரை காய்கறிகளை அதிகமாக்கி, சிற்றுண்டிகளை குறைத்து இருக்க வேண்டும். இப்படி முடிச்சிடலாம் உணவை. ஏன்னா உணவுங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில பேச வேண்டிய ஒரு விஷயம். இது இரண்டாவது ஊ. மூணாவது ஊ என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் பேசுறப்ப எதிர் சைட்ல இருந்து ஏதாவது பதில் வந்தாலும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா பேசுறவங்களுக்கு என்ன ஆயிப்போயிடும், உண்மையிலே கவனிக்கிறாங்களா இல்ல கண்ணு இங்க வச்சுட்டு தூங்கிட்டாங்களான்னு ஒரு டவுட் வரும். எங்க ஆள்கிட்ட பேசுங்க, அதாவது எங்க ஆளுங்க நான் சொல்றது வந்து மருத்துவர்கள் மத்தியில் பேசுறப்ப எங்களுக்கு அதுக்கு வழிமுறைகள் இருக்கு, நாங்க ஈஸியா புடிச்சிருவோம். ஏன்னா அப்படி இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல பேசுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் இடையில இடையில இந்த மூணாவது சொல்லுங்க ஐயா. உடற்பயிற்சி. சரியாக சொன்னீர்கள். உடற்பயிற்சி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் நமது அலுவல் வேலைகளை, வீட்டு வேலைகளை தவிர்த்து. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எனக்கு சர்க்கரை வியாதி வரலன்னா எல்லாரும் செய்யணும், அப்பதான் வராம இருக்கும். இது வந்து உங்களது குழந்தைகள் முதற்கொண்டு நான் சொல்றது. இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைகள், உங்க பேர குழந்தைகள், நாம சொல்றது வந்து 6 வயதிலிருந்து அடக்கம். 6 வயதிலிருந்து நாம் இதனை தொடர்ந்து செஞ்சோம்னா நாளைக்கு இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம்னு சொன்னாரு இல்லையா ஐயா, அந்த முதல் இடத்துல இருந்து நம்ம 10வது 15வது இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்று. ஸோ உங்க உடற்பயிற்சிங்கிறது வந்து மூணாவது. நாலாவது என்னவா இருக்கும்? உணவு சொல்லியாச்சு. ரிலேஷன்ஷிப் வர அது 6வது. அது கடைசியா வர 5 வச்சிருக்கேன். நீங்க வந்து முன்னாடியே வந்து சீக்கிரட் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். உடல் உழைப்பு தான் உடற்பயிற்சியா சொல்லிட்டோம் நம்ம. மூணாவது. நாலாவது வந்து உளைச்சல், மன உளைச்சல். இன்னைக்கு வந்து அதிகபட்சம் நீங்க வந்து அளவீடு கொடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கும் எத்தனை சதவீதம் வந்து வாய்ப்பு வந்து ஒன்னும் கொடுக்குது, உணவு எவ்வளவு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 60% இன்னைக்கு சக்கரை நோய் வர்றதுக்கான முக்கிய காரணியில ஒண்ணு மன உளைச்சல். இந்த மன உளைச்சலை எப்படி வந்து தவிர்க்கிறது? நீங்க தான் வந்து சான்றோர், என்னோட வந்து ஐயா சொன்ன மாதிரி அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்றவர்கள். அப்போ வந்து இந்த உளைச்சலை எப்படி போக்குறது, இல்ல வராம எப்படி வச்சிருக்குதுங்கிறத நீங்க தான் சொல்லணும். நான் சாதாரணமா நான் என்னுடைய நோயாளிகள்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, அந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி நம்ம புடுங்குற ஆணியெல்லாம் வேஸ்ட். இது என்னைக்கு யாருக்கு புரியுதோ அப்ப இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கு வந்து கேலியாக இருக்கலாம், ஆனா உள்ளார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இங்க வந்து இந்த உலகத்துல வந்து நீங்க வந்து பர்மனண்டா இருக்க போறது இல்லை. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இருக்க போறது அதிகபட்ச காலம் WHO சொல்றது வந்து 71 வருஷம் தான் சராசரி ஆயுள். நம்ம வந்து இப்ப 80 வரைக்கும் இருக்கிறோம் இந்தியாவில். 100 வருஷம்னே வச்சுங்க. ஆல்ரெடி 40 வருஷம் 50 வருஷம் போயிடுச்சு இல்லையா? கடமைகள் நாம என்னென்ன அந்தந்த பக்குவத்துல செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யணும். ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு மூணு விதத்துல வர வாய்ப்பு இருக்கு. மன ரீதியா, பண ரீதியா, உறவு ரீதியா, இல்லையா? இதை 3 தாண்டி வேற எதுவும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு? உடல் ரீதியா விட்டுருங்க. மனம், உறவு, பணம், இது 3 தாண்டி பிரச்சனை வராது. 3த்துக்குமான ஒரே தீர்வு தெளிவு இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனைய சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? முதல் கேள்வி. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அடைக்கிறதுக்கு பிரச்சனையை தீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? ஒண்ணு. வாய்ப்பு இருக்கு, அப்ப அதற்கான முயற்சி, அது என்ன செஞ்சா அந்த பிரச்சனை தீரும். இது முதல். 2வது கேள்வி, வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய கணவனை வந்து 30 ஆண்டு காலம் போராடிட்டேன் சார், அவரோட தொல்லை தாங்க முடியல. அது சரி செய்ய முடியுமா அப்படின்னா சரி செய்ய முடியாது. நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்காங்க, புரிதலுக்காகவும் ஜஸ்ட்
ஜோவியல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சற்றே கேலியுடன் பேசும் பொழுது நாம் வந்து உறக்கமின்றி கவன தூண்டுதல் அதிகம் ஏற்பட்டு நல்லா கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனாலதான் கேலிகளை இடையிலே நம்ம வந்து ஊத்துறோம். அப்போ அந்த இடத்துல வந்து சரி செய்ய முடியாது அப்படின்னா இருக்கிறபடியே ஏத்துக்கும். இது இப்படிதான், இது சரி செய்ய முடியாது, நமக்கு நல்லா தெரியும். அதற்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ் சொல்லுவோம், சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தாச்சு. இது சரி செய்ய முடியாது, சரி செய்யறதுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப இருக்கிறதை உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். சிம்பிள். ரெண்டே விஷயம் தான். புரிஞ்சுதா? இன்னைக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும், நாம புடுங்குற ஆணியெல்லாம் வேஸ்ட். நம்பர் 1. ரெண்டாவது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் கேள்வி, இதை சரி செய்ய முடியுமா முடியாதா? சரி செய்ய முடியும்னா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். சரி செய்ய முடியாதுன்னா உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பட்சத்துல மன உளைச்சல் வரும் வாய்ப்பே இல்லை. இது வந்து மூன்றாவதா, நான்காவது. அடுத்த ஊ என்னென்ன ஊ? லாஸ்டா உள்ளது, கடைசியா உள்ள ஊ. இன்னைக்கு மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனைகள்ல சர்க்கரை நோயை விட அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனை இது, உடல் பருமன். இதுதான் 5வது. இந்த உடல் பருமன் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உடல் பருமன் இருக்கணும், இல்ல எடை இருக்கணும் அப்படின்னா சிறிய கணக்கீடு இருக்கு. நம்மளுடைய உயரத்தை வைத்துதான் இந்த அளவுக்கு எடை இருக்கணுங்கிறது கணக்கிடப்படுது. தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்ப வந்து 186 சென்டிமீட்டர் உயரம், வந்து 186 சென்டிமீட்டர். நான் இருக்க வேண்டிய எடை அப்படியே 100ஆல கழிச்சிடணும். அப்ப எத்தனை கிலோ இருக்கணும்? 86 கிலோ இருக்கணும். அதுல முன்ன பின்ன 3ல இருந்து 5 கிலோ வந்து ஓகே. புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க 160 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா 60 கிலோ இருக்கலாம். 58ல இருந்து 63 கிலோ இருக்க வேண்டிய எடை. இதுக்கு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. அப்போ நம்ம அந்த மாதிரி எடை பிரிவு இருக்கிறப்ப, கம்மியா இருந்தா அதிக புரதச்சத்து சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு நாம அந்த எடை சரியான எடை அளவுக்கு கொண்டு வரணும். இது ஒண்ணு. அதீத எடை இருக்கிறோம், ஒபிஸ்டா இருக்கிறோம், இல்ல ஓவர் வெயிட்டா இருக்கிறோம், அதிக உடல் பருமன் இருக்கு. அப்ப நாம போதுமான அளவு உடல் உழைப்பு, உணவு கட்டுப்பாடு செய்து உடல் எடையை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த 5 ஊவையும் கரெக்டா வச்சிருந்தோம்னா, அப்பா அம்மாவுக்கு சக்கரை நோய் இருந்து நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு சக்கரை நோய் இல்லாம நமக்கு வேலை பருவ காரணமா இல்ல வந்து மன உளைச்சல் காரணமா வரதா இருந்தாலும் சரி, இந்த 5 காரணிகளை நீங்க நான் பேசுனதுல ஒட்டுமொத்தத்துல எதுவுமே கவனிக்காட்டியும் இந்த 5 வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி எல்லாமே ஒரு தடவை சொல்லிடலாமா? பின்னாடியில இருந்து போயிடலாம். உடல் பருமன், மன உளைச்சல், உடற்பயிற்சி, உணவு, உறக்கம். தலைகீழ சொல்லிட்டனா? வடிவேல் என்ன சொல்லுவார்? அட்ரஸ் திருப்பி சொல்லு, துபாய், குருக் சந்து, அப்படி அந்த மாதிரி வந்துட்டோம். புரியுதா? இந்த 5 வந்து ரொம்ப முக்கியம். ஐயா அவர்கள் வந்து இன்னொரு பாயிண்டையும் டச் பண்ணதுனால சொல்லிடுறேன். இதுக்கு தாண்டி இன்னொரு பாயிண்ட் இருக்கு. திருமணமானவர்கள், நீங்க இங்க எல்லாமே வந்து அதிகமா வந்து வயது முதியோர் இருக்கிறதுனால சொல்றேன். உங்களுடைய குழந்தைகள் வழி நடத்தும் போது இந்த பாயிண்ட வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்றது ரொம்ப அவசியமா இருக்கும். உடல் உறவு. இந்த உடல் உறவு வந்து சரிவர வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது அதோட சதவீதம். அதை பத்தி முழுமையா நம்ம இங்க பேச முடியாது. பட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போதுமான உடல் உறவு இன்மையும் ஒரு காரணம். ஸோ அதையும் நாம் சரி செய்ய வேண்டும். அதுதான் அந்த 6வது ஊ. அதை பேச வேணாம்னு நினைச்சேன். ஐயா அவர்கள் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க டாபிக்கை. ஸோ அதனால டச் பண்ணாம போகும். இதுதான் அந்த 6 ஊ. இந்த 6 ஊவையும் கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். சரியா? இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி வச்சுப்போம் அப்படின்னா, டைம் இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்கு. அப்போ வந்து கேள்வி பதில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இதே அரங்கத்துல என்னுடைய மகளினுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அப்போ வந்து என்னோட தந்தையார் கவிஞர் திரு துரையரசன் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அப்போ நம்முடைய ஐயா அண்ணன் உதயசங்கர் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தேன். இன்னைக்கு நான் பேச வேண்டிய பேச்சு வந்து இங்க வந்து என்னோட சொற்பொழிவு இல்லை. ஆக்சுவலா இது 1 வருடத்திற்கு முன்னாடி எனக்கு தந்தையார் ஆற்ற வேண்டிய சொற்பொழிவு. எனக்கு தந்தையார் காலமாகிவிட்டார். இங்க வந்துட்டு போன 1 வாரத்துல காலமாகிவிட்டார். அப்ப வந்து தமிழ் கவிஞர் ஒரு 14 கவிதை புத்தகங்கள், அது வந்து புது கவிதை, மரபு மற்றும்
லேட்டஸ்டான ஹைக்கூவும் 2 புக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அதை இங்கே பதிவிட விரும்புகிறேன். எனது தந்தையாருக்கு நன்றி. இன்றைய சொற்பொழிவு வந்து அவருடையது. அவரளவுக்கு புலமை இல்லாட்டியும் கூட எனது துறை சார்ந்து ஐ திங்க் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்ததில்லை. இப்போ வந்து உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அதனால தண்ணீர் குடிக்கிறதுனால என்ன தண்ணீர் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம சக்கரை நோயை பற்றி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஒரு விஞ்ஞானிக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கோம். தண்ணியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம உலகம் எப்படி வந்து 3ல் வந்து 2 குடங்கள் நீராடாயிருக்கோ அதே தான் நம்மளுடைய உடல். அப்போ தண்ணீரினுடைய அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றியமையாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு நேரடியாக சர்க்கரை நோயை இல்லை சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் குறைக்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி. இது ஆராய்ச்சியின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து உங்களோட பார்வையில் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறீங்க. அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல. போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சீதோஷண நிலையில் 3 லிட்டர் குறையாமல் தண்ணி குடிக்கணும். நார்மலாக ஒரு 3 லிட்டர் குறையாமல் தண்ணி குடிக்கணும். இது வந்து நமக்கு உடலுக்கு தேவையான அளவு தண்ணி. அது எப்போ எடுக்கிறோம்? நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற பழக்கம் இருக்குது. இப்படியே காலையில் தேர்ந்தெடுச்சோன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர். அது பல்வேறு வகையில் பயனளிக்கும். சர்க்கரை நோயை குறைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு அதுக்கு கிடையாது. உடல் சுத்தம் பண்ணுறது, உடல் உஷ்ணம் குறைப்பது, உடல் சுத்தம், இது போன்ற புத்துணர்ச்சி பெறுவது, இதற்கான ஒரு பணிகள்லாம் அதை செய்யும். ஆனால் சர்க்கரை நோயை பெருசாக குறைக்கிறதுக்கு அதோட செயல்பாடுகள் அந்த நேரத்தில் குடிக்கிறதுல அதிக பயன்கள் எதுவும் இல்லை. மற்ற நேரத்தில் குடிக்கிறீங்க. 26 நோய் ஜப்பான்லேருந்து ஒரு புக்கு சுகர், ப்ரெஷர், இது மாதிரி 26 நோய். கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கு. நான் 25 வருஷமாக குடிக்கிறேன். ஓகே, எனக்கு 72. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இது பப்பாளி பழமா? நான் வந்து பழத்தை பற்றி பேசுறது சரியாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை தவிர்க்க சொல்லியிருக்கிறது 6 பழங்கள் மட்டும்தான். அதில் பப்பாளி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பப்பாளி சாப்பிடலாம். எவ்வளோ சாப்பிடலாம்? 3 கிராம் சாப்பிடலாம். ஜூஸாக குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. இதெல்லாம் அப்படி சொல்லிடலாம். சரியா? அந்த ஆர்வ பற்றி ஐயா அவர்கள் எழுப்பிய கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் 1950களில் நம்மளுடைய இந்திய சராசரி ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கும் குறைவாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் பிறகுறாங்கன்னா சராசரியாக 50 வயசுல சுற்றுவாங்க. இதில் மிக முக்கிய காரணியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது வந்து நீர் போதுமான அளவு, அப்போ வந்து நம்ம குளம் குட்டைகளில் நீர் எடுத்து அருந்திய ஒரு காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டங்களில் நிறைய நோய் கிருமிகளும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதற்கு கட்டுப்பாடு செய்யக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அவர்கள் பேசினாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் நோய் கொல்லி மருந்துகள் வந்து மிகப்பெரிய லெவலில் கண்டுபிடிக்கப்படலாம். இதன் காரணத்தினால நோய் தொற்று ஏற்பட்டு விரைவிலேயே அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதனை போக்க வந்த மிகப்பெரிய நிவாரணியாக 1970, 80லே வந்தது தான் இந்த ஆர்வம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். உள்ளே வந்து ஃபில்டர் வச்சுட்டு தண்ணியை வந்து அதனுடைய கழிவுகளை அகற்றுது. இதில் வந்து கழிவுகள் மொத்தம் போல அது கழிவுகள் அகற்றுற வேலையை கரெக்டாக செஞ்சிருச்சு. தண்ணியோட அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு இருக்கு. 7 pHன்னு சொல்லுவோம். pH 7ங்கிறது வந்து நார்மலாக நமக்கு உடம்புல சராசரியாக இருக்க வேண்டிய இடம். ஸ்டொமக்கில் மட்டும் கம்மியாக இருக்கும் pH. மீதி இடம்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதே அளவு pH கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். அந்த அமிலத்தன்மைங்கிறது வந்து ரொம்ப அமிலமாக இல்லாமல் சற்றே காரம் மிகுந்த தன்மையாக இருக்கணும். பேசிக் வாட்டர்னு சொல்லுவாங்க. pH வந்து 7க்கு மேலே இருக்கிறது நல்ல வாட்டர். ஆனால் இந்த ஆர்வம் என்ன பண்ணுதுன்னா அதை குறைச்சிருக்கு. நீங்கள் ஆர்வ வாட்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா pH வந்து நீரில் எவ்வளோ இருக்கும்? 7க்கு கீழே இருக்கும். 7க்கு கீழே இருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய கேடுகள் இருக்குது. அதுவும் சர்க்கரை நோய்க்கான ஒரு காரணி. எலும்பு தேய்மானம், கால்சியம், நுண்பொருட்கள்லாம் அதில் குறைஞ்சி போயிடுது. இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய பாதிப்பு. அதை எப்படி சார் சரி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஆர்வம் வந்து எடுத்தோடனே போடுறத தவிர்க்கணும். வீட்டில் வந்து வீடு கட்டுறோம்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு. எடுத்தோடனே ஆர்வம் முதல்ல தண்ணியை பரிசோதனைக்கு அனுப்புங்க. நம்ம மாநகராட்சியில் 250 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. இல்லையா தனியார் நிறுவனத்தில் அதை பண்ணுறாங்க.
3 விஷயம் பார்க்கணும் தண்ணியில். ஒன்று வந்து அதில் வந்து நாம் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கான்னு பார்க்கணும். 2வது pH, இந்த அமில காரத்தன்மை எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கணும். 3வது TDS, எந்த அளவுக்கு வந்து உப்புத்தன்மை இருக்குது தண்ணியில். உப்புத்தன்மை வந்து ஒரு 6000க்கு கீழே இருக்குது, pH 7க்கு மேலே இருக்குது. அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் இல்லை, ஆர்வம் தேவையில்லை, தண்ணியை சுட வச்சு அப்படியே பயன்படுத்தலாம். இல்லை அதில் நுண்ணுயிரிகள் மட்டும் இருக்குது. அப்போது யூவின்னு ஒன்று இருக்குது, ஆர்வம் மாதிரி இன்னொரு கண்டெய்னர் இருக்கும், அல்ட்ராவைலட்னு சொல்லுவோம். அது புறவுதார கதிர்களை வச்சு அதில் இருக்க நுண்ணுயிரிகளை மட்டும் போடுறது, அந்த கண்டெய்னர் மட்டும் போட்டால் போதும். அதனால் நமக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இப்போ வந்து டிடிஎஸ் சொல்லக்கூடியது காரத்தன்மை வந்து ஒரு 11,000 12,000 இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஆர்வம் போட்டு தான் ஆகும். அப்புறம் எப்படி சார் வந்து pH 7க்கு மேலே கொண்டு வருது, அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த அமிலத்தன்மையில் உள்ள தண்ணியை காரத்தன்மையாக ஆசிட் டு பேஸாக மாற்றுறதுக்கு தேர் இஸ் செப்பரேட் கண்டெய்னர். அதுதான் கெமிக்கல் வாட்டர் அப்படின்னு நிறையா பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், காரத்தன்மை அதிகமாக இருக்கும், pH வந்து 8க்கு மேலே இருக்கும். பாகிஸ்தானில் ஒரு பகுதி இருக்குது, நீங்கள் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாலும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து நதியோட ஒரு கரைப்பகுதி. ஒரு தனிப்பட்ட சமூகம் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே பார்த்தா 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க. அவங்க 70 வயசு 80 வயசுலேயும் குழந்தை கொடுக்குறாங்க. என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆராய்ச்சி செய்து பார்த்ததுல அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த இமாலயத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதனுடைய காரத்தன்மை 9 கிட்ட இருந்துச்சு, pH அரௌண்ட் 8.5க்கு மேலே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கக்கூடிய தண்ணி வந்து வெரி காஸ்ட்லி, ஒரு லிட்டரே 2000 ரூபா. என்ன சார் இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் ஊட்டப்பட்டிருக்கிறதுல மினரல்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அது கூட pH வந்து பார்த்தீங்கன்னா 8.5க்கு மேலே இருக்குது. இதை தான் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் பானை மற்றும் செப்பு பாத்திரங்களில் தண்ணி பயன்படுத்தணும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆர்வம் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளும் அது தானாக செஞ்சுட்டு இருக்கோம். சரிதானே? அதனால இப்போ வந்து நுண்ணுயிர்கள் இருக்குன்னா அது என்ன காய் சார், அது மரம் பேர் தேத்தாக்கோட்டை போடுறப்போ நம்ம அந்த இது வந்து போயிடும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து போயிடும். இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தது தான். நம்ம என்னைக்கு வந்து இயந்திரமயமாக்குதல் மூலமாக எல்லாமே நம்ம விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோம். பிரச்சனைலாம் காசி பண்ண சர்க்கரை நோய் வந்து தொற்று வியாதி இல்லையா, மரபு ரீதியாக தாய் தந்தையருக்கு இருந்தால் நீங்கள் பேச்சை கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அப்பாவுக்கு இருக்குன்னா நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது 50%. அப்பா அம்மா 2 பேருக்கு இருக்குன்னா நமக்கு 80% வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்பாவுக்கு 50 வயசுல சர்க்கரை நோய் வந்திருக்குன்னா நம்ம பையனுக்கு 40 வயசுல வரும். 1 டெக்கேட் இயர்லியர், ஒரு 10 ஆண்டு காலம் முன்பே வரும். எனக்கு 40 வயசுல இருக்கு சார், என் பிள்ளைக்கு எத்தனை வயசுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? 30 வயசுல வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30 வயதுல இருந்து அவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம், வருமுன் காப்போம் திட்டப்படி போய் எனக்கு சர்க்கரை இருக்கு இல்லைங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் நம்பர் சொல்கிறப்ப புள்ளியியல் படிக்கிறப்ப உங்களுக்கு சொன்னேன், இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கண்டுபிடிக்காத ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க சர்க்கரை நோய் இருக்குன்னே தெரியாமல். அது ஏன்னா அறிகுறி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறது இல்லை, அதனால பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் தெரியும். தோற்றம் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து தோற்றம்ங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட மெட்டபாலிக் டிசீசஸ். குறிப்பாக இந்த நோய் எங்கேருந்து தோன்றியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து அறிவு சார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் உணவு பழக்க வழக்கம் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மாவு சத்து அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அவர்கள்ட்ட தான் ஆரம்பத்தில் தோன்றிருக்கணும். பட் ஆனால் இங்கே தான் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மள்கிட்ட போதுமான அளவு புள்ளியல் இல்லை. அதுதான் உண்மை. நான் சொல்லிடுறேம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த கேள்விக்கு. உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருமா பேசுறதுக்கு நினச்சிக்கிறேன். அம்மா கேட்குறது வந்து தோள்பட்டை உரைகள், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஏன் சார் அது ஒன்றும் இல்லை, கை வந்து இப்படி மேலே தூக்க முடியாது, தலை தொட்ட முடியாது, தலை சீவ முடியாது. இது எதனால் சார் வருது அப்படின்னா சர்க்கரை நோய் போதுமான அளவு கண்ட்ரோலில் இல்லை.
கட்டுக்குள்ள இல்லை. அப்போ என்ன ஆகும், சர்க்கரை எங்கே இருக்குது, ரத்தத்தில் இருக்குது. இந்த இடத்த தோள்பட்டையை பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். சாக்கெட்டுங்கிறது இந்த இடம் தோள்பட்டை, இந்த கையில் வரக்கூடிய எலும்புங்கிறது பால். இது ரெண்டும் இப்படி இருக்கும். இது வந்து சாதாரணமாக இலகுவாக நவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ்மெண்ட்டுக்காக இந்த இடத்துல கிரீஸ் மாதிரி ஒரு லிக்விட் இருக்கும், ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் வந்து கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சர்க்கரை நோய் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறதுனால போய் படிமானம் ஏற்படும். அப்போ இந்த கிரீஸ் என்ன ஆகிடும், டைட் ஆகிடும். டைட் ஆச்சுன்னா என்ன ஆகும், மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் மூவ்மெண்ட்லாம் பண்ணுவோம், ஒரு அளவுக்கு குறையும், ஒரு 30 டிகிரி வரைக்கும் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது, இறுகி போயிடும். அதனால தான் இது பேர் உரை தோள்பட்டைன்னு சொல்லுவோம், ப்ரோசஸ் சொல்லுவாங்க. இதை சரி செய்யறதுக்கு தான் அவங்க வந்து வழி கேட்குறாங்க. வரிசையாக பார்த்துருவோம். முதல்ல நம்ம காரணியை காலி பண்ணணும். இது வந்து அறிகுறி. காரணி என்னது, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறது. சர்க்கரை நோயை உடனடியாக சரி செய்யணும். ஒன்று கண்ட்ரோலில் கொண்டு வரணும். உடனடியாக கொண்டு வந்தால் சரியாயிடுமா அப்படின்னா உடனே சரியாகாது. ஏன்னா இது இழக்கிறதுக்கு நேரமாகும், வர்றதுக்கும் நேரமாகும், இழக்கிறதுக்கும் நேரமாகும். ஒன்று சர்க்கரை நோயை உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் வந்து சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஒன்று. இரண்டாவது பேக்ஸ் பார், மெழுகு ஒத்தம். இரண்டாவது வைத்தியம். ஏன்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து இறுகி இருக்கிறது வந்து கரையும். அதுக்கு வந்து மெழுகு ஒத்தரம் வந்து மேக்ஸ் பார். இரண்டாவது. மூணாவது இதற்கான கை வந்து ரொட்டேஷனல் எக்ஸசைசஸ் இருக்கு. இது மூணும் வந்து முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் இதில் வந்து சரியாகல, 3 மாதங்கள் ஆகியும் இது சரியாகல. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இன்ஜெக்ஷன்ஸ், ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுடைய மூட்டில் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது வலியெல்லாம் இருக்காது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வலியெல்லாம் இருக்காது. நன்கு கை தேர்ந்தவர்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை 15 ஆண்டு காலமாக இதே பார்த்துருக்கோம், இதே செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது ஈஸியாக முடியும். அப்படி இல்லை எலும்பு டாக்டர், அதில் வந்து கை தேர்ந்த எலும்பு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இது இரண்டாம் கட்டம். இதுலேயும் சரியாகல, அடுத்த 1 மாதம் சரியாகல. மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. அது மயக்க மருந்து கொடுத்துட்டு இல்லைன்னா வழி தாங்க முடியாது, மயக்க மருந்து கொடுத்து அவங்க மயக்க நிலை ஆக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரில் தான் வச்சு செய்ய முடியும், வெளியில் செய்ய முடியாது. இதுதான் அதுக்கான மருத்துவ முறை. இதெல்லாம் நிரந்தர தீர்வு இருக்குது. நான் சொன்னது வந்து நீங்கள் எந்த வகையில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அதை பண்ணுறேன். சாப்பாடுலாம் செய்ய முடியாது. முந்தின நாள் சாயந்தரம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டேன். சுகர் கண்ட்ரோலில் இருக்குங்க. சக்கரை வந்தவங்களும் சாப்பிடலாம், வராதவங்களும் அப்புறமா இந்த கேள்வியை முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கேட்குறது வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சு சாப்பிட்டா சக்கரை நோய் குறையுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 5 வகையான மருத்துவ முறைகள் இருக்குது. ஆயுர்வேத, யுனானி, சித்தா, ஹோமியோ, நேச்சுரோபதி, இப்படி 5 வகையான மருத்துவ முறைகள் இருக்குது. இதை இல்லாமல் பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், நம்மகிட்ட நிறையா முறைகள் இருக்குது. இது ஒவ்வொன்றிலையும் சர்க்கரை நோய் குறைக்கிறதுக்கான நிறைய சித்துக்கள் ஐயா சொன்னது ஒன்று. இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு குறைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் ஆராய்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. 12லிருந்து 15 mg/dL மட்டுமே குறைக்கும். உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு 300 இருக்கு, அப்போ வந்து 275க்கு வரும். 300லேருந்து 275க்கு வரும். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு 140. அப்போ அது போதுமான அளவு பத்தாது. நீங்கள் ஆங்கில மருந்தோடு சேர்த்து இந்த மாதிரியான கை வைத்தியங்கள் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அது மட்டுமே போதாது. ஐயா இன்வெஸ்டிகேஷன் பேராமீட்டர்ஸ் பரிசோதனை பெங்களூர் நிறைய நம்ம காலம் தாண்டி போயிருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டீங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஏன்ஸ்டீங்க இல்லையா? சார் கேட்குறது என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று வந்து நான் வந்து காம்ப்ளிகேஷன் அசஸ்மெண்ட், உறுப்பு பாதிப்புகளுக்கான பிரத்யேக பரிசோதனைகளை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம், என்னென்ன உறுப்புக்கு என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு. 3 மாதத்திற்கு ஒரு முறை சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கு இல்லைன்னு பார்க்கறதுக்கு HbA1c, 3 மாதம் சராசரி சர்க்கரை அளவு HbA1c, இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கணும். எல்லாருமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களிடையும் பல்வேறு காரணங்களால நீங்கள் போவீங்க, கையில் வந்து குத்தி பார்ப்பாங்க, சர்க்கரை 180 இருக்கு, இந்த அந்த மாத்திரை போடுது. இது சரியான அணுகுமுறையா அப்படின்னா சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுங்கிறது உங்களுக்கு அந்த நிமிஷத்தோட அளவை காட்டுது.
நீ ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லட்டு சாப்பிட்டு போய் எடுத்தீங்கன்னா அது சர்க்கரை ரத்தத்தில் அதிகமாக இருக்காது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ 3 மாசமா சராசரியாக நம்ம ரத்த அணுக்களில் சிகப்பு அணுக்களில் ஒட்டி இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அளந்து பார்த்தோம்னா அப்போ உண்மையிலேயே எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் மருத்துவம் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் மற்ற உறுப்புகளுக்கு தேவையான மற்ற கொழுப்பு சார்ந்த டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதெல்லாம் ரத்தத்தில் அணுக்கள் எத்தனை இருக்குது, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, வெளி அணுக்கள் எவ்வளோ இருக்குது, சிவப்பு அணுக்கள், இதெல்லாம் இதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது. நம்ம அதுபடி பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். சொல்லுங்க. 75 சார், 74 வரலாம் இயர்லி ஒன்ஸ் சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் நாள் எடுக்கும்போது லைட்டாக தெரியுதுன்றாங்க. 74 வயசு முடிஞ்சு 75 இப்போ எந்த வயசுல வேணாலும், முக்கியமான கேள்வியா, எந்த வயசுல வேணாலும் வரலாம். உங்களோட கேள்விக்கு பதில் என்கிட்ட 96 வயது இளைஞர் ஒருவர் இருக்கார். அவர் சக்கரை நோய் 96வது வயசுல வந்துச்சு. என்கிட்ட உள்ள வயதானவர் பார்த்தீங்கன்னா 9 வயது சிறுவன். அவன் அதுவும் ஸ்டேட் பிளேயர் ஒரு ஸ்போர்ட்ஸில் 9 வயசுலேருந்து டைப் 2. டைப் 1 குழந்தைங்கலேருந்து வரும். நான் சொல்கிறது டைப் 2 2ஆம் வகை சர்க்கரை நோய் வயது வரம்பு கிடையாது. இன்னமும் புத்தகத்தில் 40க்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வருவதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் எந்த வயது வேணாலும் 2ஆம் வகை சர்க்கரை நோய் வரலாம். சப்பாவை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில் முக்கணிகள் வாழையும் வருது. வாழையில் கிட்டத்தட்ட எத்தனை வகைகள் இருக்குது தெரியுமா? சரி போகணும். வாழையில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அதில் ஒன்று செவ்வாழை. அது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஊரில் மிகப்பெரிய ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க. ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்குது. செவ்வாழை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றிலுமான ஒரு தவறான கருத்து. ஏன்னா மாவு சத்து அதெல்லாம் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு நார் சத்து இருக்கோ அந்த அளவுக்கு மாவு சத்து. மாவு சத்து சர்க்கரை நோய்க்கு எதிரி. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சோன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கலாம். என்னோட இந்த 16 ஆண்டு கால அனுபவம் அதோட சேர்த்து அண்மையில் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய இந்திய மேலாண்மை நிறுவனம் IIM திருச்சியில் பார்த்தீங்கன்னா சுகாதார மேலாண்மைக்கான படிப்பை அண்மையில் நிறைவு செய்யல. இது ரெண்டும் மக்களுக்கு பயனளிக்கணும், நான் சார்ந்திருக்கிற துறைக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெகு விரைவில் ஒரு செயலியை சர்க்கரை நோயாளிகளுக்காக அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த செயலி என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் மருத்துவமனை வரக்கூடாது. இதுதான் அதனுடைய நோக்கம். அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? டெஸ்ட் எடுக்கணும், மருந்து வாங்கணும், டாக்டரை பார்க்கணும், எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் போகணும். இது எல்லாமே செயலியில் பொறுத்த வர முயற்சி பண்ணணும். இது மாத்திரம் இல்லை, மருந்து அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு கட்டுக்குள்ள வைக்காத ஒரு விஷயம். பிராண்டட், ஜெனரிக்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்லி பிராண்டட் மெடிசன் மட்டும் இந்தியாவுடைய தலை சிறந்த 15 நிறுவனங்கள்லேருந்து இருக்கக்கூடிய மருந்துகள் மட்டுமே உபயோகிக்கப்படும். உலகத்தில் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸோட உள்ள குவாலிட்டி அது ரொம்ப முக்கியம். தரத்துடைய மருந்துகள். அதுவும் நம்ம இன்னைக்கு எப்படி ஆகிட்டோம்னா தள்ளுபடி கொடுத்தா தான் இன்னைக்கு மருந்தே வாங்கணும். அதுவும் 20 முதல் 25% தள்ளுபடி செய்யக்கூடிய அளவில் மருந்து நிறுவனங்களில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இது மாத்திரம் இல்லாமல் ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்குமான உறவு சர்க்கரை நோய் பக்கம் பார்த்தீங்கன்னா தினமும் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். உணவு முறை கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கம், உறக்கம், உளைச்சல், இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவருக்கு சத்தியமாக தெரியாது. நீங்களாம் சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் டெய்லி கண்காணிக்கிற அளவில், அதே நேரத்தில் அவங்கள தொல்லை பண்ணாமல் ஊக்கப்படுத்துகிற லெவலில் அந்த செயலியை வடிவமைச்சு வரோம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார அதை வந்துடும் எதிர்பார்க்குறோம். சர்க்கரை நோயாளிகளின் நன்மைக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சி. நன்றி. இதுவரை ரொம்ப அமைதியாக நிறைய கிரௌடில் பேசியிருக்கோம். ஆனால் இந்த கிரௌடு சற்றே மாறுபட்டது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு வழக்கமாக தமிழில் பேசக்கூடிய எங்கள் ஆளுங்களுக்கு தமிழில் பேச தெரியாது. அது வேறு விஷயம். எங்கள் ஆளுங்களுக்கு குறிப்பிடுறது மருத்துவர்களை சொல்கிறேன். அது ஏன்னா படிக்கிறதுக்கு இப்போ தான் நம்ம தமிழ் முழுமையாக கொண்டு வரல. இப்போ தான் புத்தகங்களே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் அடுத்த 10 ஆண்டுகள் அவர்களுடைய மருத்துவர்கள் முழுவதுமாக அறகுறையாக இல்லாமல் முழுவதுமாக, ஆனால் முடிந்தவரை என்னால் முடிந்தவரை முயற்சி செய்திருக்கேன். தந்தையின் குருதியில் இருக்கக்கூடிய தமிழ் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் பேச்சு போட்டியில் பள்ளி கல்லூரிகளில் சிறந்து விளங்குவதனால கொஞ்சம் பழக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்டது. அது இல்லாமல் இறுதியில் நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து மிக முக்கியமானது. நான் சொன்ன 5 ஊ வந்து எடுத்துகிட்டு போய் உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த சொற்பொழினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். நன்றி. தொலைபேசி எண்களா? சரி, நான் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னோட மருத்துவ மையம் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரியுமா? மரியட் ஹோட்டல் தெரியுமா? சங்கம் ஹோட்டல். அதே ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா டாக்டர் ராஜ் மருத்துவ மையம் இருக்கும், சக்கரை மையம் இருக்கும். ஒரு சின்ன சென்டர் தான். வந்தீங்கன்னா எப்போ பார்க்கலாம்.